எந்த போராட்டத்தையும் காண நம்முடைய ஜீவிதத்தில் போராட்டம் வராது என்பதல்ல. So we will have to face battles. நமக்கு போராட்டங்கள் உண்டு. The promise is not there. It doesn't say that there will be no enemies. நமக்கு எதிராளி இல்லை என்பது அல்ல. And the promise did not say that there will be no battles. நமக்கு யுத்தம் இல்லை என்பதல்ல. The promise does not say that every road will be easy for us. நாம் போகிறதான பாதை எல்லாம் நமக்கு எளிதாக இருக்கும் என்பது அர்த்தம் அல்ல. But the promise of God that says here, they that war against thee shall be as nothing. உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள் என்பதே. There may be people who can oppose you. நம்மை எதிர்க்கிறதான சில மனிதர்கள் இருக்கலாம். Or there can be circumstances that fight against your peace. நம்முடைய சமாதானத்திற்கு விரோதமாக நம்மோடு சிலர் யுத்தம் பண்ணலாம். There could be doors that are closed in our life. நம்முடைய ஜீவிதத்தில் பல வாசல்கள் அடைபட்டிருக்கலாம். Maybe there are struggles in workplace. நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம். There could be challenges concerning in your ministry. நம்முடைய ஊழியத்தில் காணப்படுகிறதான சவால்களாக இருக்கலாம். So you may also have to face a battle concerning your health, your future and your finances. நம்முடைய சுகவீனத்திற்குரிய காரியங்களா இருக்கலாம், அல்லது பொருளாதாரமா இருக்கலாம், இல்ல வேற எந்த பகுதியிலாவது நமக்கு யுத்தங்கள் காணப்படலாம். But the Lord is saying, ஆனால் தேவன் சொல்லுகிறார், whatever the circumstances that are warring against you, நாம் யுத்தம் பண்ணுகிறதான எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, that will become null or nothing. அவை எல்லாம் இல் பொருளாகும். Praise. How many of you believe this? இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? The enemy can begin the battle, but remember, God will put an end. சத்துரு ஒருவேளை இந்த போராட்டத்தை துவங்கி இருக்க கூடும், ஆனால் கர்த்தர் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை உண்டாக்குவார். The enemy can come against you. The Bible says God will lift the banner against the enemy. சத்துரு நம்மோடு கூட போராடும்படி தொடங்கி இருக்கலாம், ஆனால் நமக்கு விரோதமாக வருகிறதான சத்துருவுக்கு விரோதமாக கர்த்தர் ஜெய கொடியை ஏற்றுவார். Why did God speak this promise through Israel? இஸ்ரவேல் புத்திரருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் ஏன் சொல்ல வேண்டும்? When you read the history of backward in Isaiah, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே வரலாறை நாம் திரும்பி படிக்கும் பொழுது, Isaiah 41 was spoken to the people of Israel during a time where they were surrounded by the powerful enemies. வல்லமை மிக்கதான சத்துருக்கள் மத்தியிலே இஸ்ரவேல் புத்திரர்கள் வாசம் பண்ணியிருந்த பொழுது எழுதினதான தீர்க்க தரிசன புத்தகம் தான் இது. Israel did not have a largest army. இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு பெரிய யுத்த சேனை இல்லை. Their enemies around them, they had king armies. அவர்களுடைய சத்துருக்களுக்கோ அரசர்கள், ராஜாக்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு பெரிய யுத்த சேனை இருந்தது. And those kings had wealth, influence, and they were worshipping idols. அந்த ராஜாக்கள் விக்கிரகத்தை வணங்கினவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு எல்லா செல்வச்செருக்கு, பேர், புகழ் எல்லாம் இருந்தது. But when we look into Israel, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது, they did not have a powerful army in their country. அவர்களுக்கு வல்லமை மிக்க யுத்த சேனை இல்லை. They could feel they were small before their enemies. அவருடைய சத்துருக்கள் முன்பதாக அவர்கள் சிறியவர்களை போல கருதப்பட்டிருக்கலாம். And they could feel that they are weak before them. அவர்கள் பலவீனமாக உணர்ந்தார்கள். How will and they had a question asking, how will I survive? நாங்கள் இதை எப்படி சமாளிப்பது என்று நினைத்திருந்தார்கள். How will we overcome and how will we protect us? இதையெல்லாம் நாம் எப்படி தாண்டி மேற்கொள்வது, நாமே எப்படி பாதுகாப்பது என்று நினைத்தார்கள். Amidst of all the circumstances, இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே Israel had something that the other nation did not have. இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு ஒரு காரியம் காணப்பட்டது, ஆனால் மற்றவர்களுக்கு அது இல்லை. Israel belonged to God. இஸ்ரவேலர்கள் தேவனை சார்ந்தவர்களாய் இருந்தார்கள். The nations, the enemies, trusted in their armies. மற்ற ராஜ்யங்கள் எல்லாம் அவர்களுடைய ராணுவத்தை சார்ந்து காணப்பட்டது. But Israel had a covenant with the Almighty God. ஆனால் இஸ்ரவேலர்கள் சர்வாதிகாரமுள்ள தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார்கள். The Gentile nations trusted in their kings, but Israel had the King of Kings,
Jehovah. புறஜாதியான ராஜாக்கள் அவர்கள் விக்கிரகங்களை நம்பினார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ யெகோவா தேவனை மாத்திரமே சார்ந்திருந்தார்கள். That is why in 41 chapter verse 9, ஏசாயா 41:9 நாம் படிக்கும் God பொழுது reminded them, கர்த்தர் அவர்களுக்கு நினைப்பூட்டினார். Thou art my servant, I have chosen thee and not cast thee away. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்கிறார். நீ என் தாசன். லாஸ்ட் லைன் 9ஆம் வசனம். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். God gave them and said that I have chosen and I have not cast thee away. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லுகிறார். And God gives them a courage in 10 verse 10. 10வது வசனத்திலே தேவன் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். Fear thou not, for I am with thee. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். Be not dismayed, for I am thy God. திகையாதே, நானே உன் தேவன். And God continues to say, I will strengthen thee, yea, I will help thee. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். Just see the order. இதனுடைய வரிசைப்படுத்தியிருப்பதை பாருங்கள். Before God spoke about the enemy becoming as nothing, இந்த எதிராளி ஆவான், இல்பொருள் ஆவான் என்று சொல்வதற்கு முன்பதாக God first spoke about his presence. I am with thee. நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதாக தன்னுடைய பிரசன்னத்தை குறித்து அவர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். Before God spoke about victory, தேவன் நமக்கு ஜெயத்தை தருவதற்கு முன்பதாக he said that he will help them. அவர்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்கிறார். The presence of what we understand is here. நாம் புரிந்து கொள்கிறதான காரியம் என்ன? When he says that fear thou not and I am with thee, it says that my presence is with you. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது என்னுடைய பிரசன்னம் உன்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறது என்று அர்த்தம். This is very important. இதுதான் முக்கியமான காரியம். God did not say do not fear because you are strong. நீ பயப்படாதே, நீ மிகவும் பலம் வாய்ந்தவள் என்று சொல்லவில்லை. God did not say do not fear because you have powerful people around you. உன்னிடத்திலே பலம் மிகுந்ததான ஆட்கள் இருக்கிறார்கள், அதனால் நீ பயப்படாதே என்று சொல்லவில்லை. In my school days, என்னுடைய ஸ்கூல் நாட்களிலே when we were in the classes, நான் படிக்கும் பொழுது and there will be some naughty boys will be there. ரொம்ப சேட்டை பண்ணுகிறதான பிள்ளைகள் இருப்பார்கள். So sometimes they'll try to corner me. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை புறந்தள்ளுவார்கள். ஒரு மாதிரி பரியாசம் பண்ணி ஒடுக்குவாங்க. And at that time what I will say, அந்த சமயத்திலே நான் என்ன சொல்லுவேன்? I will say my சித்தப்பா is a rowdy. என்னுடைய சித்தப்பா ஒரு ரவுடி என்று அவளை நாரி கூட்டினு வரேன்டா, அப்புறம் பார்த்துக்கிறேன். So God did not say that because you have a powerful சித்தப்பா, so do not fear. உனக்கு ரொம்ப வல்லமை மிகுந்த சித்தப்பா இருக்கிறாங்க, அதனால நீ பயப்படாதே என்று தேவன் சொல்லவில்லை. Instead God told Israelites, இஸ்ரவேலிடத்திலே தேவன் சொல்லுகிறார், fear thou not, for I am with thee. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். Our confidence is not in our own strength, but it is in the presence of God. நம்முடைய பலத்தில் நம்முடைய தைரியம் இல்லை, ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Dear child of God, when God is with you, தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது you may be surrounded by enemies, but remember, you will not be defeated. உங்களை சூழ்ந்து எதிராளிகள் இருப்பார்கள், ஆனால் நீங்கள் தோற்று போவதில்லை. You may have opposition from from your family, but remember, but you are not abandoned. உங்கள் குடும்பத்தில் இருந்து கூட உங்களுக்கு எதிர்ப்புகள் வரலாம், ஆனால் நீங்கள் புறந்தள்ளப்படுவது இல்லை. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There are few instances God fighting for his children. தேவ ஜனங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணினதான சில காரியங்கள் நாம் பார்க்கலாம். When Israel stood before the Red Sea, சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் நின்ற பொழுது Pharaoh's army was behind them. பார்வோனுடைய சேனை அவர்களுக்கு பின்பாக தொடர்ந்து வந்தது. There was the Red Sea in front of them and an army behind him. அவர்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம், பின்பாக எகிப்தின் சேனை வந்து கொண்டிருந்தது. They could not see a way forward towards the promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போவதற்கு அவர்களுக்கு வழி முன்பதாக இல்லை. But God spoke to Moses saying,
the Lord shall fight for you and he shall hold your peace. ஆனால் தேவன் மோசேயோடு பேசி என்ன சொல்கிறார்? நீ அமைதியா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So even God was fighting for his own people. தேவன் தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிறார். So anything that comes against us, you don't need to fight, but we have a God who can fight for us. நமக்கு விரோதமாக வருகிறதான காரியங்களுக்காக நாம் யுத்தம் பண்ண வேண்டியதில்லை, தேவனே நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். And God fought. He opened the sea and brought his people through the Red Sea. தேவனே இறங்கி வந்து யுத்தம் பண்ணி அந்த சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து தன்னுடைய ஜனங்களை விடுவித்தார். Israel did not overcome because they had a stronger army. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு பலத்த சேனை இருந்ததனால் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. They overcame the Red Sea because God fought for them. அவர்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணினதனால் மாத்திரமே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தார்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So for all these 7 months that we have come across, it's not because of our might or by our power. It was because God fought for us. நாம் இந்த 7 மாதங்கள் கடந்து வந்தது நம்முடைய பலமோ பராக்கிரமோ அல்ல, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணியிருக்கிறார். Perhaps people might have said that you will be sunk in this Red Sea. நீங்கள் இந்த சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கி போவீர்கள் என்று ஜனங்கள் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். And people might have mocked you that you will not get up in your career. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே நீங்கள் உயர வரமாட்டீர்கள் என்று உங்களை பார்த்து பரிகசித்திருக்கலாம். It is not about our ability or about wisdom. நம்முடைய ஞானமோ நம்மளுடைய பலமோ அல்ல. As Samuel said, சாமுவேல் சொன்னது போல, Ebenezer, thus far God led us. இதுவரை தேவன் என்னை நடத்தினார். And thus far God fought all my battles. இதுவரை தேவன் என்னுடைய எல்லா யுத்தங்களையும் நடப்பித்தார். Amen. How many of you believe that? இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? And secondly, there was an other instance where God fought in the Bible. இதே போல வேதாகமத்திலே தேவன் யுத்தம் பண்ணினதான இன்னொரு காரியம் இருக்கிறது. It was Jehoshaphat and the great army. யோசபாத்தும் அவனுடைய சேனையும். A great multitude came against the kingdom of Judah. யூதா தேசத்திற்கு விரோதமாக ஒரு பெரிய சேனை எழும்பி வந்தது. The people were afraid and Jehoshaphat prayed like this. இந்த ஜனங்கள் எல்லாம் பயந்தார்கள். அப்பொழுது யோசபாத் இப்படியாக ஜெபித்தார். Read that verse, 2 Chronicles chapter 20 verse 12. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம். எடுத்துங்க வாசிங்க. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What he is saying, அவர் என்ன the சொல்றார்? last line I liked it. Neither know we what to do, but our eyes are upon thee. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். Sometimes you are also standing at that juncture. நாமும் கூட இப்படிப்பட்டதான ஒரு சந்திப்பிலே நின்று கொண்டிருக்கலாம். Lord, we do not know what we should do. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறோம் கர்த்தாவே. We have a great problem standing against us. நமக்கு எதிரடையாக பெரிய பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. But what was the answer from God? ஆனால் தேவனிடத்திலிருந்து வந்ததான பதில் என்ன? Read that verse 15. 15வது வசனத்திலே வாசிக்கலாம். What did God say? கர்த்தர் என்ன சொல்கிறார்? 15வது வசனம் வாசிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே. வாசிங்க. யூதா கோத்திரம் சைலண்ட் ஆயிடுச்சு. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. Amen. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? The battle is not yours, but it belongs to God. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. You might be thinking there is multitude of obstacles where I cannot go forward. Remember, the battle is not yours. You have been chosen and battle belongs to God.
நமக்கு முன்பதாக அநேக சேனைகள் வந்து கொண்டிருந்திருக்கலாம். திரும்ப சொல்லுங்க. And there, God was saying, the battle is not yours, but God's. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று சொல்லுகிறார். They worshiped God and God brought the victory. அவர்கள் தேவனை நோக்கி ஆராதித்தார்கள், தேவன் அவர்களுக்கு ஜெயத்தை கொண்டு வந்தார். Even so, in this month, இந்த God- மாதத்திலும் கூட God will fight all your battles, and the battle belongs to God. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், யுத்தம் கர்த்தருடையது. Sometimes God does not ask us to understand everything. சில வேளையிலே தேவன் நாம் எல்லா காரியத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இல்லை. But he asks us to keep our eyes only upon him. ஆனால் நம்முடைய கண்களை அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். So let us look to God. நாம் அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். As David said, தாவீது சொன்னது போல, I will lift up my eyes unto the hills from whence my help cometh. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்வோமாக. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Secondly, what is the war against God's children in our days? நம்முடைய ஜீவிதத்திலே வருகிறதான நமக்கு விரோதமாக வருகிறதான யுத்தம், அடுத்ததான யுத்தம் என்ன? The war is not always a physical war. அது எப்பொழுதும் சரீர பிரகாரமான யுத்தமாக இராது. Sometimes the battle is against our faith and our calling. நம்முடைய அழைப்பிற்கு விரோதமாக அல்லது நம்முடைய விசுவாசத்திற்கு எதிரடையாக வருகிறதாக யுத்தமாக காணப்படலாம். Sometimes the battle is against our peace or against our family. நம்முடைய சமாதானத்துக்கு விரோதமாக அல்லது குடும்ப ஜீவியத்திற்கு விரோதமாக யுத்தமாக காணப்படலாம். Sometimes the battle is against the promises which God has given to us. நமக்கு தேவன் தந்ததான வாக்குத்தத்தத்திற்கு விரோதமான யுத்தமாக காணப்படலாம். Sometimes the battle is against the possession that God has prepared for us. நமக்கு தேவன் தந்ததான சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு யுத்தமாக காணப்படலாம். When God brought Israel out of Egypt, இஸ்ரவேலர்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த பொழுது he did not bring them out only to wander in the wilderness. அவர்களை வனாந்தரத்திலே சுற்றி திரியும்படி மாத்திரம் அவர்களை அழைத்து கொண்டு வரவில்லை. God brought them out of Egypt to take them to the promised land. அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு போவதற்காக கொண்டு வந்தார். God had already prepared an inheritance for them. அவர்களுக்காக ஒரு சுதந்திரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். But now what happens here? இப்பொழுது நடந்தது என்ன? When they came near to Canaan, அவர்கள் கானானுக்கு அருகாமையிலே வந்த பொழுது there were enemies occupied the land. அவர்கள் எதிராளிகள் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் The கொண்டிருந்தார்கள். Gentile enemies occupied the places God had promised to Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்ததான தேசத்தை புறஜாதியார்கள் சுதந்திரித்துக் கொண்டிருந்தார்கள். And when Israel saw those people, இஸ்ரவேலர்கள் அவர்களை பார்த்த பொழுது the Bible says they saw them as giants. அவர்களை பார்த்த பொழுது இஸ்ரவேலர்கள் ராட்சதர்களை போல எண்ணினார்கள். ராட்சசர்களாய் இருந்தார்கள். And they have built a fortified cities. அவர்களை சுற்றி ஒரு பலத்த ஒரு துருகத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள். Remember, God said that they will possess everything in Canaan. அவர்கள் சகலவற்றையும் கானானிலே சுதந்திரிப்பார்கள் என்று வாக்குத்தத்தம் இருக்கிறது. The possession was promised, but the possession still had to be inherited. சுதந்திரம் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர்கள் இன்னும் அதை சுதந்திரிக்கவில்லை. Like when my children were small, என்னுடைய பிள்ளைகள் சிறு வயதாக இருந்த when பொழுது they make some mischief, அவர்கள் சிறு தவறுகள் செய்யும் பொழுது, even in my church also I do that. சர்ச்ல கூட நான் அதை செய்வதுண்டு. I'll tell them, if you behave as a good boy or a good girl, I will give this lollipop. இங்க நல்ல பிள்ளையா இருந்தா இந்த லாலிபாப் உங்களுக்கு தருவேன். So the possession is promised. The lollipop is promised. லாலிபாப் அவர்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. But that lollipop is not still inherited. ஆனால் அது இன்னும் அவர்கள் கைக்கு வந்து சேரவில்லை. The land belonged to Israel by God's promise. அந்த நாடு அவர்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. But they had to walk in faith and take the possession of it. ஆனால் அவர்கள் விசுவாசத்தில் அதற்குள்ளாக நடந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். In the same way, அதே போல when God saves us and anoints us,
நம்மை தேவன் ரட்சித்து நம்மை அபிஷேகித்த பிற்பாடு He has a purpose for our lives. நமக்காக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God has prepared the promises for us and the spiritual blessings as well. நமக்காக வாக்குத்தத்தங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் வைத்திருக்கிறார். God has prepared a calling for you as well. நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கிறது. But there may be opposition that tries to stop us possessing what God reserved for us. ஆனால் தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தினவைகளை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு பல எதிர்ப்புகள் காணப்படலாம். What we should do, நாம் என்ன செய்ய வேண்டும்? we must not surrender our possession because of opposition. நமக்கு வருகிறதான எதிர்ப்புகள் நிமித்தம் அவைகள் எல்லாவற்றையும் சரணடைய கொடுத்து விடக் கூடாது. There are possessions that God wants us to inherit in our life. நாம் நம்முடைய ஜீவியத்தில் அவைகளை எல்லாம் சுதந்திரமாக கைக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். For example, எடுத்துக்காட்டாக the salvation of our family is a possession. நம்முடைய குடும்பத்தின் மொத்த ரட்சிப்பு நம்முடைய சுதந்திரம். Peace in our home is a possession that we have to inherit. நம்முடைய வீட்டில் இருக்கிறதான சமாதானம் நாம் பெற்றுக்கொள்ள சுதந்திரிக்க வேண்டிய ஒரு சுதந்திரம். Healing and restoration is a possession that we have to inherit. ஆரோக்கியம், சுகம் அல்லது மீட்பு நாம் சுதந்திரிக்க வேண்டிய ஒன்று. Deliverance and freedom from generational curses is a possession from God. விடுதலையான வாழ்க்கை மாத்திரமல்ல, தலைமுறையாக வருகிறதான சாபங்களிலிருந்து விடுதலை பெறுகிறது நம்முடைய சுதந்திரம். Growth in a ministry is a possession that we should inherit. நம்முடைய ஊழியத்திலே ஒரு வளர்ச்சியை காண்பது நம்முடைய சுதந்திரம். The enemy may say that the giants are too great for you. நம்முடைய சத்துரு நம்மை பார்த்து சொல்லுவான், இந்த ராட்சதர்கள் உங்களை விட மிகவும் பலசாலிகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுவான். And what will God say? ஆனால் தேவன் என்ன சொல்லுவார்? I am greater than the giants. அந்த ராட்சதரை காட்டிலும் நான் பெரியவர். The enemy will say, turn back and go back. நீ திரும்பி பார்த்து ஓடிவிடு என்று சொல்லுவார். But God is saying? ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? Go forward in faith. நீங்கள் விசுவாசத்தில் முன்னேறி செல்லுங்கள் என்று சொல்லுவார். Praise be to God. ஸ்தோத்திரம். So there are I want to talk about the giants that made Israel feel small. இந்த இஸ்ரவேலர்களை சிறியவர்களாக என்ன தள்ளப்பட்டதான மூன்று ராட்சதர்களை குறித்து நாம் இங்கே காணலாம். When you read in Numbers 13:33, என்னாகமம் 13:33 நாம் படிக்கிறோம். When the spies entered the land of Canaan, அவர்கள் வேவு பார்க்கும்படியாக வந்ததான வேவுகாரர்கள் கானான் தேசத்துக்குள்ள வந்த பொழுது, Bible says they saw the descendants of Anak. ஆனாக்கின் புத்திரர்களை அவர்கள் கண்டார்கள். They saw them as giants. அவர்களை ராட்சதர்களாக கண்டார்கள். And what did they say in Numbers 13:33? என்னாகமம் 13:33 நாம் படிக்கும் பொழுது, they said we were in our own sight as grasshopper, and so we were in their sight. எங்களுடைய பார்வையிலே நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் என்று சொன்னார்கள். Before the giants defeated them in battle, அவர்கள் அந்த ராட்சதர்கள் அவர்களை யுத்தத்திலே மேற்கொள்வதற்கு முன்பதாக Israel had a fear, and in their minds they were already defeated. அவர்களுடைய மனதிற்குள்ளாக அவர்கள் ஏற்கனவே தோற்று போனவர்களாக எண்ணினார்கள். They looked at the giants, they looked at the difficulties, and they looked themselves. அவர்கள் சத்துருக்களை பார்த்தார்கள், அந்த ராட்சதர்களை பார்த்தார்கள், தங்களை பார்த்தார்கள், பிரச்சனைகளை பார்த்தார்கள். And now they are saying we are too small. நாங்கள் சிறியவர்களாய் காணப்படுகிறோம். அந்த லைன் மட்டும் படி. நாங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே நாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். In Tamil I don't see that, but in English it says they felt they were small. ஆங்கிலத்திலே அவர்கள் சிறியவர்களாக உணர்ந்தார்கள். There will be great battle, or there could be many block against you. நமக்கு முன்பதாக பல தடைகள் காணப்படலாம். And don't say that we are too small. நாம் சிறியவர்களாய் காணப்படுகிறோம் என்று நாம் சொல்ல தேவையில்லை. Why did they say this word? இந்த வார்த்தை அவர்கள் ஏன் சொன்னார்கள்? They forgot to look
at the invisible God who brought them out of Egypt. எகிப்திலிருந்து அவர்களை கொண்டு வந்ததான கண் காணாத தேவனை அவர்கள் பார்க்க மறந்து They விட்டார்கள். measured themselves by the size of the giants. அந்த ராட்சதர்களை கொண்டு அவர்கள் கம்பேர் பண்ணி அவர்களை பார்த்தார்கள். But they forgot to measure the giants by the greatness of God. ஆனால் அந்த ராட்சதர்களை தேவனோடு ஒப்பிட்டு அவர்கள் பார்க்கவில்லை. Sometimes the greatest battle is not outside, but the greatest battle will be inside of us. நம்முடைய யுத்தங்கள் பல வேளைகளிலே வெளிப்பிரகாரம் அல்ல, நம்முடைய நமக்கு உள்ளாகவே உள்ளான மனுஷனுக்குள்ளாக அது காணப்படுகிறது. The enemy first, he will attack your body and attack your mind. இந்த சத்ருவானவன் நம்முடைய சரீரத்தை அட்டாக் பண்ணுவான், அது மாத்திரமல்ல நம்முடைய மனதை கூட அவன் தொடுவான். He may try to change the way you see yourself. நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை அவன் மாற்ற பார்ப்பான். He will come and say, I cannot do it. இதை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லு And சொல்லுவான். he'll come up with negative phrases. I am too weak. My family will never change. என்னுடைய குடும்பம் ஒரு நாளும் மாறாது, நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன் என்று சொல்லுவான். My situation will never change. என்னுடைய சூழ்நிலை ஒரு நாளும் மாறாது. I will never overcome. இதை நான் ஒரு நாளும் மேற்கொள்ள மாட்டேன். But what is God is saying in 41 Isaiah? ஏசாயா 41 தேவன் என்ன சொல்லுகிறார்? Fear thou not, for I am with thee. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. The enemy speaks about the size of the problem, but God tells us the greatness of his presence. இந்த சத்ரு நம்மை பார்த்து இந்த பிரச்சனையுடைய அளவு எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஆனால் தேவன் சொல்லுகிறார் அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்று சொல்லுகிறார். So as I said, the Enoch had 3 sons. ஆனாக்கின் புத்திரர்கள் 3 பேர். When you read in Joshua chapter 15 verse 14, அந்த வசனம் மட்டும் வாசிங்க. யோசுவா 15 14 படிக்கும் பொழுது இந்த வசனம் மட்டும் வாசிங்க, முடிச்சிடலாம். Joshua 15. அங்கே இருந்த சேசாய், அகிமான், தல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்திவிட்டு. Okay. So here we see Enoch had 3 sons. ஆனாக்கு 3 குமாரர்களை உடையவனா இருந்தான். Seshai, Ahiman and Talmai. சேசாய், அகிமான், தல்மாய். These were literal people and enemies in the land where Israel was supposed to inherit. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சுதந்திரிக்குமாறு இருந்ததான கானான் தேசத்திலே குடியிருந்ததான இந்த 3 பேரும் சரீர பிரகாரமான எதிரிகள். But as we consider the meanings connected with their names, அவர்களுடைய பெயரோடு சம்பந்தப்படுத்தி தொடர்புபடுத்தி நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், we can also draw a spiritual lessons for our lives. நம்முடைய ஜீவிதத்திற்கென்று நாம் ஆவிக்குரிய அர்த்தத்தை இதிலிருந்து படித்துக் கொள்ளலாம். What is the meaning of Ahiman? அகிமான் என்றால் என்ன? In English, in the evening I was seeing, it says brother of fortune, அதிர்ஷ்டத்தின் சகோதரன். அதனுடைய பெயர் அதிர்ஷ்டத்தின் சகோதரன். In other word, இன்னொரு மொழியிலே சொன்னால் self exaltation, தன்னைத்தானே மேன்மைப்படுத்துகிறவன். Sometimes the greatest enemy is not failure. நமக்கு வருகிறதான Sometimes the greatest enemy is not our failure. நம்முடைய தோல்வி அல்ல நம்முடைய சத்ரு. Sometimes the greatest enemy is success without God. ஆனால் நமக்கு வருகிறதான வெற்றி தான் நம்முடைய ஒரு சத்ருவாய் காணப்படலாம். அந்த வெற்றியிலே ஒருவேளை தேவன் இல்லை என்றால் அதுதான் நமக்கு சத்ரு. When God blesses us, நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது we must be careful not to say I achieved this by my own strength. என்னுடைய பலத்தினால் நான் இதை பெற்றுக்கொண்டேன் என்று நாம் சொல்லாதிருப்போமாக. When God exalt us, we must be careful not to take the glory for ourselves. தேவன் நம்மை உயர்த்தும் பொழுது மகிமையை நமக்கென்று நாம் எடுத்துக்கொள்ளாதிருக்கும்படி நாம் கவனமாய் இருக்க வேண்டும். When God gives us a position, we must remember that the position has come from God. நமக்கு தேவன் ஒரு பதவியை தரும் பொழுது அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. What is our spirit says? நம்முடைய ஆவியான மனிதன் என்ன சொல்லுகிறார்? Look at me. என்னை பார். But if you have the spirit, what does the Spirit of God says? ஆனால் தேவனுடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? Look unto Jesus. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். Our self
spirit, what it will say, நம்முடைய சொந்த ஆவி என்ன சொல்லுகிறது? I built this. நான் இதை கட்டினேன். But what will faith say? ஆனால் விசுவாசம் என்ன சொல்லும்? The Lord has done this. தேவன் இதை செய்தார். That is why in 1 Corinthians chapter 5 verse 6, Paul says, 1 கொரிந்தியர் 5:6 பவுல் இப்படியாக சொல்லுகிறார். all those who want to glorify, do not glorify yourself, but glory in God. நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் உங்களை அல்ல தேவனை மாத்திரமே மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். And David clearly mentions about in a psalm, தாவீது தன்னுடைய சங்கீதங்களிலும் இதை சொல்லி இருக்கிறார். some will trust in chariots and some in horses, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை but பாராட்டுகிறார்கள். we will exalt the name of the Lord of our God. ஆனால் நாங்களோ எங்களுடைய தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்கிறார். Dear beloved, do not trust in your money or connections or ability. உங்களுடைய செல்வத்திலேயோ உங்களுக்கு இருக்கிறதான ஆட்களிலேயோ உங்களுடைய பலத்திலேயோ திறமையிலேயோ நீங்கள் நம்பிக்கை வைக்காதிருங்கள். Anything that takes the place of God in our heart can become an idol. நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு நிகராக வேற எதையாவது வைத்தோம் என்றால் அது நமக்கு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. Our career can become an idol. நம்முடைய வேலை நமக்கு ஒரு விக்கிரகமாக மாறிவிடக் கூடும். Do not allow that. அதை நீங்கள் அனுமதிக்க கூடாது. Even our ministry can become an idol if we seek our own glory. நாம் நமக்கென்று நம்முடைய மகிமையை தேர்ந்தெடுப்போம் என்றால் நம்முடைய ஊழியமே நமக்கு ஒரு விக்கிரமாக மாறிவிடும். And therefore Paul says in Romans, present your bodies as a living sacrifice. அதனால் தான் பவுல் ரோமர்ல எழுதும் பொழுது உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்கிறார். A living sacrifice does not live for its own glory. ஜீவ பலியாக நாம் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய மகிமையை நாம் தேடுவது அல்ல. This is the meaning of Ahiman. அதுதான் அஹிமான் என்பதுடைய பொருள். So Ahiman, a pride will always fight against us. இந்த பெருமையானது நம்மோடு கூட எப்பொழுதும் போராடி கொண்டே இருக்கும். As long as we have this pride, we cannot possess our inheritance which God has promised to us. இந்த பெருமை நமக்கு இருக்கும் வரையிலும் தேவன் நமக்காக வைத்திருக்கிறதான சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. And what is the second son of Enoch? இரண்டாவது புத்திரருடைய பெயர் Seshai. சேசாய். What is the meaning? அதனுடைய பொருள் என்ன? So it is connected with an Egyptian name. அது வந்து எகிப்தியன் பெயராய் காணப்படுகிறது. It calls us whitish. வெண்மையானது. What is the spiritual meaning? அதனுடைய ஆவிக்குரிய பொருள் என்ன? It can remind us that a person may appear clean outwardly while there is spiritual compromise within. ஒரு மனிதன் வெளிப்பிரகாரமாக மிகவும் சுத்தமாய் காணப்படலாம், ஆனால் அவனுடைய உள்ளான மனிதன் ஒரு உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்திருக்கலாம். The danger is not only living openly in sin. நாம் பாவத்திலே வெளிப்பிரகாரமாக வாழ்வது மாத்திரமே பெரிய ஆபத்து அல்ல. The danger is also appearing spiritual while secretly allowing the world into our heart. நாம் ரகசியமாக உலகத்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வைத்துவிட்டு வெளிப்பிரகாரமாக ஆவிக்குரியவர்கள் போல வேஷம் போடுவது மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். For example, உதாரணமாக a person can come to church. ஒரு மனிதன் சபைக்கு வரலாம். He can sing, pray and bring Bible. பாட்டு பாடலாம், ஜெபிக்கலாம், வேதாகமத்தை கொண்டு வரலாம். But the question is, ஆனால் கேள்வி என்ன? is the heart truly surrendered to God? அவனுடைய இருதயம் தேவனுக்கு மிகவும் ஒப்பு கொடுக்கப்பட்டதாய் காணப்பட்டிருக்குதா? Jesus warned about outward appearance without inward transformation. நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ளாக ஒரு மறுரூபம் உண்டாகாமல் வெளிப்படையான ஒரு தோற்றத்தை வைத்து நாம் காணப்படுவதை குறித்து இயேசு கிறிஸ்து எச்சரித்திருக்கிறார். Even in Revelation unto the church of Sardis, சர்தை சபைக்கு வெளிப்படுத்தல் என்ன பார்க்கும் பொழுது God said they had a name that it was alive, but they are dead. அவர்கள் உயிரோடு இருந்தாலும் செத்தவர்களாய் காணப்படுகிறார்கள். But spiritually it was in danger. அது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. They had a very good name. அவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் இருந்தது. They had a reputation saying that church is alive. அந்த சபையானது மிகவும் உயிரோட காணப்படுகிறது என்ற ஒரு பெயர் இருந்தது. People also maybe they will look unto you that you are alive. நீங்கள் கூட உயிரோடு இருக்கிறதாக மற்றவர்கள் நினைக்கலாம். But remember, God looks to the deep.
ஆனால் தேவன் நம்முடைய ஆழத்தை காண்கிறார். God does not only see what people see, but God sees the condition of our heart. மற்றவர்கள் பார்க்கும் விதமாக அல்ல, தேவன் நம்முடைய இருதயத்தின் நிலைமையை ஆராய்ந்து அறிகிறார். That is why to the Laodicea church, லவோதிகேயா சபைக்கு எழுதும் பொழுது the church was saying, I am rich நான் ஐஸ்வர்யமா இருந்தும் and increased with goodness and have need of nothing. எனக்குள்ள எந்த குறையும் இல்லை என்று சொல்கிறது. But what God say? ஆனால் தேவன் சொல்கிறார், They were spiritually poor. அவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக மிகவும் ஏழையாய் காணப்பட்டார்கள். They looked rich outwardly, but they was the condition of their spirituality was very poor. அவர்கள் வெளிப்பிரகாரமாக மிகவும் ஐஸ்வர்ய சம்பன்னனாய் இருந்தார்கள், ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தார்கள். Dear children of God, we must not be satisfied with an outward appearance. வெளிப்பிரகாரமான தோற்றத்தை கொண்டு மாத்திரம் நாம் திருப்தி அடையக்கூடாது. In 2 Timothy chapter 3 verse 5, 2 தீமோத்தேயு 3:5 நாம் படிக்கும் பொழுது, having a form of godliness, நாம் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு but denying the power thereof. ஆனால் தேவ பலனை நாம் மறுதலித்தோம் என்றால், Let us not be like Sheshai. நாமும் அப்படியாக சேசாய் போல Do காணப்படக்கூடாது. not have a compromise with the world. நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. Praise be to God. கர்த்தருக்கு What ஸ்தோத்திரம். does the third son says? மூன்றாவது புத்திரன் பெயர் His name is Talmai. தல்மாய். What is the meaning of Talmai? அதனுடைய பொருள் என்ன? Furrows. குழி தோண்டுவது. A furrow is a line prepared in the ground for seeding. இந்த குழி தோண்டுவது எதற்காக என்றால் விதையை மறைத்து ஒளித்து வைப்பதற்காக, புதைத்து வைப்பதற்காக தோண்டுவது. The ground may look prepared. அந்த நிலம் ஆயத்தமாய் தோண்டலாம். But the question is, கேள்வி என்ன? what fruit is being produced? இதனிலிருந்து வருகிறதான கனி என்ன? Talmai can remind us that it is possible to appear like a good ground, நாமும் கூட ஒரு நல்ல நிலத்தை போல தோன்றலாம், but produce the wrong fruit. ஆனால் கெட்ட கனிகளை கொடுக்கலாம். God is looking only at the appearance of the field. God is not looking only at the appearance of the field, but is looking for the fruit. தேவன் நிலத்தை அல்ல, நம்முடைய கனிகளை பார்க்கிறார். Hosea speaks about people whose lives produced harmful fruit. ஓசியா தீர்க்கதரிசி கெட்ட கனிகளை கொடுத்துதான ஜனங்களை குறித்து எச்சரிக்கிறார். A person may speak holy word, ஒருவேளை ஒரு மனிதன் பரிசுத்தமான வார்த்தைகளை பேசலாம், but what fruit is coming from the life? ஆனால் அவனுடைய ஜீவியத்திலிருந்து வருகிறதான கனிகள் என்ன? A person may appear humble, but what is happening in his heart? அவர்கள் மிகவும் தாழ்மையுள்ளவர்களை போல தோன்றலாம், ஆனால் அவருடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது என்ன? Sometimes a person may look spiritual in public, but how do they live in private? அவர்கள் வெளிப்பிரகாரமாக மிகவும் ஆவிக்குரியவர்கள் போல தோன்றலாம், ஆனால் அவருடைய ரகசிய ஜீவியத்திலே எப்படி இருக்கிறார்கள்? Remember, God is not looking only for your leaves, but God is looking for your fruit. தேவன் நம்முடைய இலைகளை அல்ல, கனிகளை பார்க்கிறார். That is why Jesus said in Matthew, மத்தேயுவிலே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ye shall know them by their fruit. அவர்களை கனிகளை கொண்டு அவர்களை அறிவீர்கள் என்று சொல்கிறார். Our faith must produce fruit. Our prayer should produce fruit. நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஜெபங்கள் இவைகள் எல்லாம் கனிகளை கொடுக்க வேண்டும். Beloved children of God, தேவ பிள்ளைகளே, after entering the promised land, நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு வந்த we பிற்பாடு cannot continue living according to the old nature. நாம் நம்முடைய பழைய சுபாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க The முடியாது. promised land requires a new life. நாம் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான தேசத்திற்கு நாம் போக வேண்டும் என்றால் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை வேண்டும். The blessing of God must lead us into a greater holiness and a greater obedience. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இன்னும் மேலான ஒரு பரிசுத்தத்திற்கும் மேலான கீழ்ப்படிதலுக்கும் ஏதுவாக நம்மை நடத்த The வேண்டும். presence of God should change our character. தேவனுடைய சமூகம் நம்மளுடைய சுபாவத்தை மாற்ற வேண்டும். That is why Paul says in 2 Corinthians, பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது, be ye not unequally yoked together with unbelievers. நீங்கள் அவிசுவாசிகளோடு நீங்கள் பிணைப்பட்டிருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். We cannot inherit the promises of God while holding tightly to the old life. நாம் பழைய ஜீவிதத்தில் இருந்து கொண்டே நாம் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. God wants us to come out from compromise, hypocrisy and newness of life. மாயான ஜீவியத்திலிருந்து அல்லது உலகத்திற்கு ஒத்த வேஷத்திலிருந்து நம்மை வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். God is reminding Israel,
Israel, இஸ்ரவேலர்களுக்கு தேவன் சொல்லுகிறார், thou art my servant, I have chosen thee. நீ என்னுடைய தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். The enemy wanted Israel to feel forgotten, but God said, you are chosen. மறக்கப்பட்டவர்களை போல உணரும்படி சத்துரு நினைத்தான், ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை நினைத்திருக்கிறேன். The enemy was talking to them that they need to be feel weak. அவர்கள் பலவீனர்களை போல இருக்க வேண்டும் என்று சத்துரு நினைக்கிறார். But God is saying, I will strengthen you. ஆனால் நான் உன்னை பலப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். The battle was not only over their land. இந்த யுத்தமானது அவர்களுடைய நிலத்தின் மேல் அல்ல. The battle was all over whether they would remember who they belonged to. அவங்க யாருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றதான யுத்தம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God wants you to forget that he wants you to forget that you are chosen. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டும் என்று சத்துரு நினைக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The Lord is saying that you belong to God. ஆனால் நீங்கள் தேவனுக்குரியவர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். The surrounding nations were powerful. மற்ற புறஜாதிகள் எல்லாரும் மிகவும் பலமுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். They had armies and they had kings. அவர்களுக்கு ராணுவ சேனைகள் இருந்தது, அவர்களுக்கு ராஜாக்கள் இருந்தார்கள். And Israel was saying, Lord, how can we overcome such powerful enemies? இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட வல்லமைமிக்க ராஜ்யத்துக்கு விரோதமாக நான் எப்படி போராடுவேன்? And God said, they that war against thee shall be as nothing. உன்னோடு எதிர்க்கிறவர்கள் இல் பொருளாவார்கள் என்று சொல்லுகிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Beloved, the struggle may be painful today. இன்றைக்கு இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு வேதனையாக காணப்படலாம். You may have prayed and not seen any answer. நாம் ஜெபித்திருக்கலாம், ஆனால் நமக்கு பதில் இல்லாமல் காணப்படலாம். You may have cried and wondered, Lord, when will this battle end? நாம் அழுது கொண்டிருக்கலாம், கர்த்தாவே இந்த யுத்தம் எவ்வளவு நாள் நீடிக்கும் என்று. But the Lord is saying, ஆனால் தேவன் சொல்லுகிறார், they that war against thee shall be as nothing and as a thing of naught. உன்னோடு எதிர்க்கிறவர்கள் நீ தேடியும் காணாதிருப்பாய், அவர்கள் இல் பொருளாவார்கள் என்று சொல்லுகிறார். And let us all trust on that God. நாம் அந்த தேவனை விசுவாசிப்போம். God is with you and God will strengthen you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களை நிலைப்படுத்துவார். Let the Lord continue to bless you even in this new month. இந்த புதிய மாதத்திலும் தேவன் உங்களை நடத்துவாராக. Shall we all close our eyes? கேட்டதான வசனத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இந்த மாதம் முழுவதும் நமக்கு வரதான யுத்தங்கள் எல்லாம் கர்த்தரே நமக்கு செய்து தர முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஜெனிஃபர் இருக்கியா? தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தாவே. ஆண்டவரே, இந்த சாயங்கால வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தது. பாடல்கள், துதி வேலைகள் எல்லாம் கத்தாவே எங்களோடு கூட பேசினீர். கத்தாவே, எப்பொழுது நாங்கள் உண்மை துதித்து கொண்டிருப்பதே ஆண்டவரே உமக்கு சிங்காசனம் என்று ஆண்டவரே பாடல் வேலையிலே நீர் எங்களோடு கூட பேசினீர் தகப்பனே. அப்பா, அப்படியே நாங்களும் எப்பொழுதும் ஆண்டவரே உண்மை துதித்து துதித்து ஆண்டவரே உமக்கு சிங்காசனம் அமைத்தும்படியாக ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, அதற்கு விரோதமாக எந்த காரியமும் எங்களை திசை திருப்பி விடாதபடிக்கு எங்களை தடுத்து போடுவீராக ஆண்டவரே. அப்பா, எடுத்ததான எல்லா ஜபங்களையும் கர்த்தர் கேட்டு எங்களுக்கு பதில் தருவீராக தேவனே. ஆண்டவரே, தடைகளை மாற்றுங்க அப்பா. ஆண்டவரே, அநேக நாட்களாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறதான காரியங்கள் உண்டு கர்த்தாவே. வேலை விஷயத்திற்காக, சுகவீனத்திற்காக, எங்களுடைய முன்னேற்றங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக, குடும்ப உறவிற்காக ஆண்டவரே, அநேக காரியங்களுக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்துல வந்து அப்பா ஒவ்வொரு நாளும் உங்களை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு எங்களுக்கு மேலான பதிலை தருவீராக தகப்பனே. அப்பா, ஆண்டவரே, எழுப்பின எல்லா சாட்சிகளுக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, இவையெல்லாம் எங்களுடைய பலமோ ஒன்றும் இல்லை கர்த்தாவே, எல்லாம் உங்க கிருபைப்பா ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா சாட்சிகளையும் ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. பலிபீடத்துல நாங்கள் வைக்கிறோம், உண்மையே மேன்மை பாராட்டுகிறோம் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே உரியது கர்த்தாவே. இப்பொழுது ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக தேவரீர் எங்களோடு கூட இடைப்பட்டபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் அனுதின வாழ்க்கையில எத்தனையோ யுத்தங்களை நாங்கள் சந்தித்து
கொண்டிருப்பது உண்டு கர்த்தாவே. இந்த யுத்தங்களிலே கர்த்தாவே நீர் எங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர் கர்த்தாவே. உன்னை எதிர்க்கிறவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய், அவர்கள் எல்லாம் இல்பொருளாகிவிடும் என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. எங்களுக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய விசுவாசத்திற்கு விரோதமாக, எங்களுடைய ஆண்டவரே சமாதானத்துக்கு விரோதமாக, எங்களுடைய ஊழியத்திற்கு விரோதமாக வருகிறதான எல்லா யுத்தங்களையும் கர்த்ததாமே எங்களுக்கு முன்பாக சென்று எல்லா யுத்தங்களையும் எங்களுக்காக நடப்பிப்பீராக என் தேவனே. அப்பா, எங்களுக்கு ஜெயத்தை தருவீராக தகப்பனே. இந்த யுத்தத்திலே வருகிறதான ஒவ்வொரு சத்ருவுக்கு பின்னாக காணப்படுகிறதான சகல பெருமையின் ஆவிகள் ஆண்டவரே அப்பா, இன்னும் உலகத்திற்கு ஒத்ததான வேஷம் தரிக்கிறதான காரியங்கள் ஆண்டவரே, இன்னும் அப்பா ஆண்டவரே உலக பிரகாரமான ஆண்டவரே அப்பா சர்தே சபையை போல லவோதிகா சபையை போல காணப்படுகிறதான செத்த அனுபவங்கள் இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்திலிருந்து எங்களுடைய உள்ளான மனுஷனிலிருந்து எடுத்து போடுவீராக தகப்பனே. அப்பா ஆண்டவரே அப்பா, நாங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஆண்டவரே இப்படி ஒரு ஜீவியத்தை செய்யக்கூடாதப்பா. ஆண்டவரே உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஆவியானவரே எங்களை பலப்படுத்துங்க அப்பா, பலப்படுத்துங்க, உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய பரிசுத்த ஜீவியத்திற்கு ஆண்டவரே விரோதமாக, எங்களுடைய தாழ்மையின் ஜீவியத்திற்கு, ஒப்பு கொடுத்தலின் ஜீவியத்திற்கு ஆண்டவரே, எங்களுடைய அழைப்பிற்கு விரோதமாக வருகிறதான எல்லா காரியங்களையும் எதிர்த்து போராடி நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு பலனை தாங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இந்த ஜீவியத்துல ஆண்டவரே வருகிறதான எல்லா சத்துருக்களையும் ஆண்டவரே தகர்த்து போட்டு கர்த்தாவே எங்களுக்கு ஒரு சமாதானமான ஆண்டவரே ஒரு வாழ்க்கையை நீ தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. யுத்தங்கள் எல்லாம் ஓய பண்ணுவீராக ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுத்ததான வாக்கு தத்தங்களை அப்பா இந்த ஃபெல்லோஷிப்ல இருக்கிற ஒவ்வொருவரும் சுதந்திரிக்க வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே அவர்களை கொண்டு நீ செய்ய வைத்திருக்கிறதான திட்டங்களை அவர்கள் செய்து அவர்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் தகப்பனே. இந்த பூமியிலே ஆண்டவரே அவர்களுக்கென்று என்ன ஆண்டவரே நீர் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறீரோ நாங்கள் ஒவ்வொருவரும் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஒருவேளை அப்பா ஆண்டவரே நாங்கள் கேள்விப்பட்டதான படித்ததான இந்த காரியங்களை காணப்படுகிறதான எந்த சுபாவங்கள் நிமித்தம் இவைகள் தடைப்பட்டிருக்கும் என்றால் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. அப்பா, ஒரு கனி கொடுக்கிற ஜீவியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உமக்காக கீழ்ப்படிந்த தேவ சித்த மாத்திரம் நாங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய சொந்த பலனை கொண்டு இது ஒன்றும் எங்களால் செய்ய இயலாது ஐயா ஆண்டவரே. எங்களுடைய சொந்த பலனை கொண்டு ஒரு நாள் ஒரு நொடி கூட எங்களால் கடத்த முடியாது தகப்பனே. இந்த உலகம் மிகவும் சவால் நிறைந்ததப்பா ஆண்டவரே. எங்களுக்கு பலனை தாங்க, பலனை தாங்க. எங்களுடைய யுத்தங்கள் எல்லாம் நீரே நடப்பிப்பீராக ஆண்டவரே. எங்களுக்கு ஜெயத்தை தருவீராக. இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தத்தின் படியே எங்களை நடத்தி ஆண்டவரே அப்பா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான தேசத்திற்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கும் வரையிலும் இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவரே நாங்கள் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு கிருபை செய்வீராக தகப்பனே. வசனம் பேசுந்தான தாசனை நீர் எடுத்து ஆண்டவரே பிரயோஜனப்படுத்துவீராக. அநேகமாயிரம் ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக இன்னும் எடுத்து பயன்படுத்துவீராக. மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மை ஆண்டவரே வெளிப்படுத்தும்படியாக தன்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்த இன்னும் கிருபை தாரும், ஏராளமாய் தாரும். நாளை தினம் நடக்கக்கூடியதான எல்லா பரிசுத்த ஆராதனைகள் எல்லா இடங்களிலும் உலகம் எங்கும் நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் உம்முடைய சமூகம் தங்கி இருக்கட்டும். வல்லமையுள்ள ஆவியானவர் உம்முடைய பிரசன்னத்தால் நிறைப்பீராக ஆண்டவரே. மகிமையின் ஆவியாக, வல்லமையின் ஆவியாக, தெளிவின் ஆவியாக ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே சபைகளை நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. வருகிறதான ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும், சுகமாக்கப்பட வேண்டும், அடிமைத்தனங்களிலிருந்து வெளியே வர வேண்டும் தகப்பனே. அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களால் உடைய ஜனங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. இந்த ஃபெல்லோஷிப்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மறுபடியும் நாங்கள் காணும் வரையிலும் உடைய திவ்ய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May this new month be blessed for you all. Bless you. Amen. Thank you, Pastor. Praise the Lord, Pastor. Thank you. Everyone.